everyone. TRB போர்ட்ல இருந்து நமக்கு TN செட்டோட ரெஸ்பான்ஸ் ஷீட் வித் ஆன்சர் கீயோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணனும்ன்ற டவுட் இருக்கவங்க நம்ம ப்ரொஃபசர் அகாடமி மெயின் சேனல்ல எப்படி ரெஸ்பான்ஸ் ஷீட் டவுன்லோட் பண்ணி உங்க ஆன்சர் கீ செக் பண்ணனும்ன்றதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம். சோ அத பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவைஸ்ட் ஆன்சர் கீல ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா, அந்த சேஞ்சஸ் நமக்கு சேலஞ்ச் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்றதுக்கான டீடைலா நம்ம பார்க்க போறோம். சோ ப்ரீவியஸாவே நம்ம மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீயோட ரிலீஸ் ஆன உடனே என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு சேலஞ்சபிளா இருக்கு, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, சோ அதுக்கு பத்தின டீடைலான ரிவ்யூ வந்து நம்ம பார்த்தோம். சோ அதே மாதிரி இந்த வீடியோல நியூ அப்டேட்ஸ் என்ன இருக்கு, ஏதாச்சும் நியூ அப்டேட்ஸ் இருக்கா, அப்படி இருந்தா என்ன நியூ அப்டேட்ஸ் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ப்ரீவியஸா பார்த்த வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் 100 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் மட்டும் டெக்னிக்கல் எரரா இருக்கு, அதனால அந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்குமே மார்க்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினை ரெஸ்பான்ஸ் ஷீட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா this question is dropped for evaluation சொல்லியிருக்காங்க. சோ அந்த காம்ப்ரிஹென்ஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் தான் வந்துச்சா அப்படின்னா அதை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் வந்திருந்துச்சு. ஆக்சுவலி அது ஆர்டரா வரல. 49th question ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து how does the play open அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோ அந்த கொஸ்டினை தான் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் எரர்னு சொல்லி மார்க்ஸ் கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த கொஸ்டின் டிராப்ட் கொஸ்டினா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதே பேராகிராஃபை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் ப்ரீவியஸாவே கேட்டிருந்தாங்க. அந்த பேராகிராஃப்க்கு முன்னாடியே 45th கொஸ்டினா who is referred as a foster child in the passage அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி வந்திருந்துச்சுன்னா அந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. சோ அந்த கொஸ்டின் டிராப்டுனா இந்த கொஸ்டினுக்கு மார்க் இருக்கா இல்ல இதுவும் டிராப்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் தெளிவா தெரியல. சோ இதுக்கு மார்க்ஸ் இருக்கா இல்ல அதே மாதிரி டிராப் கொஸ்டின் ஆக போதான்ற கன்ஃபியூஷன் ஸ்டில் கண்டினியூவா இருக்கு. அடுத்து ஒரு கொஸ்டின் சேலஞ்சபிளுக்கு நமக்கு இருக்கா இல்ல அப்படி இருந்தா நமக்கு மார்க்ஸ் கூடுதலா இருக்குமா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். சோ ப்ரீவியஸா நம்ம மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆன உடனே போட்டிருந்த வீடியோலயே நம்ம தெளிவுபடுத்திருந்தோம். நமக்கு சேலஞ்ச் பண்றதுக்கான ஒரு கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு. அந்த கொஸ்டின் எப்படி சேலஞ்ச் பண்றது, அதுக்கான authentic சோர்ஸும் நம்ம கொடுத்திருந்தோம். சோ அந்த கொஸ்டின் தான் கொஸ்டின் நம்பர் 59. Which of the following examples demonstrate the correct usage of hyphen and n dash according to MLA Handbook 9th edition அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அந்த கொஸ்டின்ல எது வந்து ரைட் ஆன்சரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான அத்தன்டிக் சோர்ஸ் ஆக MLA ஹேண்ட்புக்கோட 9th எடிஷன் புக்கையும் நம்மளோட பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணி கொடுத்திருந்தோம். சோ அந்த பிடிஎஃப் இந்த வீடியோவோட கீழையும் அட்டாச் பண்ணுவோம். சோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி உங்களோட அப்ஜெக்ஷன்ஸை நீங்க தெரிவிக்கலாம். சோ நம்ம ப்ரீவியஸா சொல்லியிருந்த மாதிரி இந்த ஒரு கொஸ்டின் தான் நமக்கு சேலஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மள கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தாலும் கூட நமக்கு ஆன்சர்ல எல்லாத்தையுமே அவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. சோ நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இந்த ஐஃபன் கொஸ்டின் மட்டும்தான். சோ அதுக்கான அத்தன்டிக் சோர்ஸையுமே நம்ம பிடிஎஃப்ல கொடுத்திருக்கோம். ப்ரீவியஸா இருக்க வீடியோலும் அண்ட் இந்த வீடியோலையும் அட்டாச் பண்றோம். சோ வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட டவுட்ஸை வந்து போஸ்ட் பண்ணலாம். சோ அதுக்கான ஆன்சர் நம்மளோட அகாடமி சைட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ நம்ம அகாடமில பாத்தீங்கன்னா யூஜிசி நெட்கான கோர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. சோ நீங்க நம்மளோட கோர்சஸ்ல ஏதாச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கோர்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ ஆல் தி வெரி பெஸ்ட். இப்ப ஸ்கோர்ஸ் நல்லா எடுத்திருக்கேன், நான் கண்டிப்பா டிஎன் செட்ல கிளியர் பண்ணிடுவேன்றவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பிக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல என்னோட ஸ்கோர்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாம உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நல்லா கிளியர் பண்ணி அப்கமிங் வரப்போற அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பில நீங்க கிளியர் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாபை அச்சீவ் பண்ண எங்களோட வாழ்த்துக்கள்.